வணக்கம். இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னா, இப்போ சிலிண்டர் தட்டுப்பாடு விடுங்க, ஈரான் போரால நாட்டின் முதுகெலும்புக்கே பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஈரான் போர் காரணமாக இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் எல்பிஜி தட்டுப்பாடு நிலவுறது. போரால் ஹர்மஸ் ஜலசந்தி மூடப்பட்ட வளைகுடா நாடுகளில் இருந்து இந்தியாவுக்கு வர வேண்டிய எல்பிஜி நிறுத்தப்பட்டதே இந்த தட்டுப்பாடு காரணம் நமக்கு எல்லாம் தெரிஞ்சது தான். மத்திய அரசு வீட்டு உபயோக பயன்பாடு சிலிண்டர் விநியோகத்திற்கு தான் முன்னுரிமை தர வேண்டும் என உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இதனால் எண்ணெய் நிறுவனங்களுக்கு வணிக சிலிண்டர் டெலிவரி மற்றும் ஆலைகளுக்கான எல்பிஜி விநியோகத்தை நிறுத்தியுள்ளது தற்காலிகமாக. இது இந்தியாவின் முதுகெலும்பாக கருதப்படும் விவசாயத்திற்கே பிரச்சனைகளை ஏற்படுத்த தொடங்கியுள்ளது. இந்தியா தனக்கு தேவையான யூரியா மற்றும் டிஏபி ஆகியவற்றை பெரும்பாலும் வெளிநாடுகளிலிருந்து தான் இறக்குமதி செய்கிறது. அதே வேளையில் உள்நாட்டில் உரம் தயாரிக்க எல்பிஜி கட்டாயம் தேவை. ஈரான் போர் இந்த இரண்டு விஷயங்களுக்கும் முட்டுக்கட்டை போட்டுள்ளது. ஹர்மஸ் ஜலசந்தி மூடப்பட்டுள்ள இந்தியாவுக்கு எல்பிஜி வரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு மட்டும் இந்தியாவுக்கு தேவையான 70% உரத்தை ஒமான், சவுதி, ஐக்கிய அரபு ஆகிய நாடுகளிலிருந்து தான் இறக்குமதி செஞ்சுருக்காங்க. இந்த கப்பல் ஹர்மஸ் ஜலசந்தி வழியாக தான் வர வேண்டும். உலகில் 2வது பெரிய நுகர்வோராக இந்தியா திகழ்கிறது. கப்பல் போக்குவரத்து நிறுத்தம் இந்தியாவில் உரத்தட்டுப்பாடு ஏற்படும் அபாயத்தை உண்டாக்கியுள்ளது. மத்திய அரசு இந்த பிரச்சனையை சமாளிக்க உர கொள்முதல் திட்டத்தை சில அதிரடி மாற்றங்களை செய்திருக்கிறது. வழக்கமாக உரம் வாங்கும் நாடுகளில் பதிலாக இந்தியா தற்போது இந்தோனேசியா, பெலாரஸ், சீனா மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகளிலிருந்து உரங்களை கொள்முதல் செய்ய முடிவு செய்துள்ளதாக ஒரு செய்தி வருது. வழக்கத்தை விட இங்கிருந்து 2 மடங்கு அதிகமாக உரம் கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. ஈரான் போரில் இதன் காரணமாக விநியோகம் சங்கிலியில் ஏற்பட்ட தடங்கள் உள்நாட்டில் விவசாயிகளுக்கு உரத்தட்டுப்பாட்டை ஏற்படுத்தும் என்பதால் இந்த மத்திய அரசு இந்த நடவடிக்கை கையில் எடுத்துள்ளதை தெரிவிக்கிறாங்க. நன்றி மக்களே. இது போன்ற தகவல்கள் நம்ம உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.